Hare Krishna, Krishna Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Hare, Hare Rama, Hare Rama, Hare Rama, Hare Rama, Rama Rama, Rama Rama, Hare Hare, Hare Hare. Okay, Damodara மாசம் தாமோதர போகம் செய்கிறோம். அட்லீஸ்ட் தாமோதர மாதம் முடிஞ்சாலும் நம்ம தொடர்ந்து செய்து வந்து இப்போ அது வந்து பிரச்சாரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது விளக்க போட்டது ரொம்ப நன்றி. என்ன வருஷம் இந்த ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ண சரஸ்வதி மாதாஜி, என்ன சரஸ்வதி மாதாஜி பிரபு உங்களுக்கு தான். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி பிரபு. முதல் கைத்து கொடுத்துங்க ரெண்டு பேருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சரஸ்வதி மாதாஜி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா? 5 வருஷம் இருக்கும். பாட்டி இறந்ததுக்கு 1 வருஷம் செய்யாமல் இருந்தோம். அப்புறம் திருப்பியும் 2 வருஷம். ஓகே, இது 5ஆவது வருஷம் நம்ம செய்கிறோம். அதனால் வந்து தொடர்ந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தாமோதரா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸ், ரொம்ப மங்களகரமானது. இது எதுக்காக நம்ம வந்து விளக்கு போகிறோம்? விளக்கு என்ற கான்செப்ட் எதுக்காக விளக்கு போடுறோம்னா, கோயிலில் விளக்கு போடுறோம், முருகர் விளக்கு போடுறோம், அம்பாள் விளக்கு போடுறோம், எங்கே போனால் நம்ம விளக்கு போடுறோம். தீபாவளிக்கு விளக்கு ஏற்றுறோம், இந்த கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்ற போகிறோம். விளக்கு வந்து எதுக்காக நம்ம ஏற்றுறோம்? விளக்கோட கான்செப்ட் என்னது மாதாஜி? விளக்கு எதுக்காக? விளக்கு நம்ம வேலை செய்ய ஏற்றிக்கலாம் தானே. போய் மாதிரி விளக்கு அது நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க. எதுக்காக விளக்கு காட்டுறோம்? நம்ம இருள் நீக்கிறதுக்கு. ஓகே மாதிரி. வேற விளக்கு வெறும் வந்து தேவி காட்டுறோம்ல, வெறும் வந்து வெளிச்சத்தை காட்டுறதுக்கு மட்டும் தானா? வேற எதுக்காக ஆக்சுவலி விளக்கு நம்ம காட்டுறோம் தெரியலையா? வேற மாதிரி நீங்க புனிதமானது எல்லாரும் விளக்கு ஏற்றுவாங்க. விளக்கு ஏத்துறது வந்து ஒரு சீரியஸான சேவையாவே எடுத்து நிறைய பக்தர்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு இதை சொல்றதுக்கு ஒரு கதைக்கு போயிட்டு வந்துடும் நம்ம. அதாவது சிவபெருமானுடைய பக்தர்கள் வந்து பாரு, அவர் ஃபாலோ பண்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடியார்கள் சொல்லுவாங்க சிவபெருமான. அப்ப அடியார்கள் அப்ப 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதுல கலிங்க நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட வேலை வந்து என்னதுன்னா அண்ணாடிக்கும் சிவபெருமான் டெம்பிள்ல வந்து விளக்கு ஏத்துறது. அது ஒரு தொண்டாவே செஞ்சிருந்தார் கலிங்க நாயனார். அப்ப கலிங்க நாயனோட வேலை என்னன்னா அண்ணாடிக்கு விளக்கு ஏற்றி தொண்டு செய்யணும். அவங்க மனைவியும் அண்ணாடிக்கும் அந்த கோயில முழுக்க விளக்கு ஏற்றுவாங்க. அப்ப நெய் வந்து இப்ப வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. அந்த காலத்துல சாப்பாடுல நெய் ஊற்றி சாப்பிடணும்னா பணக்காரங்க மட்டும் தான் சாப்பிட முடியும். நெய் வந்து விலை கூட. இப்ப நம்மளுக்கு இங்க என்ட்ரி கோர்ஸ் நிறைய கிடைக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நெய்னா வந்து சும்மா மாட்டில் இது பண்ணி செய்வாங்க. அப்ப நெய் வந்து பாத்தீங்கன்னா நெய் விளக்கு தான் ஏற்றுவார் அண்ணாடிக்கும். அப்ப கலிங்க நான் என்ன பண்றாரு, நெய் விளக்கு ஏத்துறாரு. அப்ப கைலாசத்துல சிவபெருமான் பாக்குறாரு. அப்ப பார்வதி தாயார் சொல்றாங்க, சிவபெருமானே பிரபு, இந்த மாதிரி வந்து உங்க பாருங்க, உங்க பக்தர் கலிங்க நாயனர் வந்து ரொம்ப அருமையா சேவை செய்யிருக்காரு. இதான் ரொம்ப நல்லா சேவை செய்யறாரு இவர் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரோட காசு, அவரோட பணம் எல்லாமே குறையுது. ஏன்னா அந்த காசு வச்சுதான் அவர் நிறைய விளக்கு ஏத்துறாரு. அவரு பிசினஸ் எல்லாம் பண்றாரு. அப்ப பிசினஸ் என்ன ஆகுது, எல்லாம் ட்ராப் ஆகுது, ஃபெயில் ஆகுது. அப்புறம் அவர் பணம் எல்லாம் குறையுது. இருந்தாலும் அவர் வந்து எல்லாம் பணத்தையும் வித்து அண்ணாடி விளக்கு ஏற்ற தொண்டை விடவே இல்லை. அப்ப இது என்னன்னா சிவபெருமான் வந்து பரிச்சை பண்றாரு எவ்வளவு தூரத்துக்கு இவர் வந்து இந்த சேவையை வந்து முன்னோட்டமா செய்யறாரு. அப்ப விளக்கு ஏற்றி இருக்கிற அப்புறம் எல்லாமே குறையுது. எல்லாமே கொஞ்சம் கிடைச்சா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பரம ஏழையா வரைக்கும் போறாரு. ஆனா விளக்கு ஏற்றி நிப்பாட்டல. சிவபெருமான் டெஸ்ட் பண்றாரு, இவர் எங்கேயாச்சும் விளக்கு ஏற்றி நிப்பாடிவான்னு கிடைச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு குண்டு ஊசி மணி கூட ஒண்ணுமே இல்லை. ஒரு சாப்பாடுக்கு போல ஒரு தானியம் அரிசி பரிசு எதுவுமே எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் துணி மணிகள் அவரை வந்து வீட்டுல வந்து இப்பெல்லாம் வந்து வாங்குறாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரம் அதெல்லாம் வித்தா எல்லாம் வாங்கிக்குவாங்க. அப்ப அதெல்லாம் வித்து விளக்கு ஏத்துறாரு. அப்புறம் நெய் கடை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கடத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசியா வந்து என்னன்னா அட்டை மட்டும் கடைச்சியில் அவருக்கு போயிட்டாரு. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏற்ற முடியும். ஏன்னா நெய்யும் கடன் கிடைக்கல, விளக்கும் கடன் கிடைக்கல, திரியும் கடன் கிடைக்கல, எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா, நீ என்ன இப்போ ரொம்ப ஓவரா கடை வாங்குற, அப்ப கடை வாங்கி எப்ப இந்த கடத்தை கட்டுவ சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்புறம் இன்னைக்கு விளக்கு ஏற்றிட்டாரு. மறுநாளுக்கு வந்து அறவே ஒண்ணுமே இல்லை. மறுநாள் காலையில விடியுது. சரி ஒரு விளக்காச்சும் நம்ம ஏற்றணும் சொல்லிட்டு பாக்குறாரு. யாரும் கடன் கொடுக்கல, ஒண்ணும் பண்ணல. அப்படி இப்படி என்ன பண்றாரு, விளக்க வந்து தேடிட்டாரு. திரி வந்து வாழை நாரில் அப்படி இப்படி செஞ்சு திரி ரெடி பண்றாரு. ஆனா அதுக்கு வந்து நெய் ஊற்றணும். ஓகேவா? எண்ணெயும் கிடைக்கல, நெய் இல்லை. அப்ப நெய் ஊற்றணும் பண்ணும். தேரா எங்கேயும் நெய்யும் கிடைக்கல, எண்ணெயும் கிடைக்கல. விளக்கு ஏற்றி ஆகணும். அந்த சேவை நம்ம செஞ்சு ஆகணுமே. சேவை செய்யணும். நம்ம வந்து சிவபெருமானுக்கு ஏற்றனா நம்ம இந்த உயிரோடு இருந்து என்ன பயன் சொல்லிட்டு அவர் ரொம்ப பிரார்த்தனை பண்றாரு. ரொம்ப தேர்றாரு. சாயந்தரமாச்சு விளக்கு ஏற்ற முடியல. இன்னைக்கு எப்படாச்சும் விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு பாக்குறாரு. எங்கேயும் தெரியல, ரொம்ப அழுகுறாரு, எதுவும் பண்ண முடியல. சரி
அந்த காலத்துல இது பண்ணணும்னா அறுவடை பண்ணணும்னா அந்த நெல் வயல் அறுவடை பண்ணா ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, நல்லா அப்படியே சீ மாதிரி இருக்கும் பெருசா. அப்ப என்ன பண்றா அதான் இது பண்ணுவாங்க. அவர் வந்து அந்த மாதிரி கத்தி வீட்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வராரு வேகமா கோயிலுக்கு எடுத்து வராரு. எடுத்து வந்துட்டு நான் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன், எனக்கு வந்து நெய் வரலன்னா நான் வந்து என் உயிர் விட்டுருவேன். பாக்குறாரு சிவபெருமான் அப்படி டெஸ்ட் பண்றாரு. மேல பார்வதி கதறாங்க, பிரபு இப்பயாச்சும் நெய் ஏற்பாடு பண்ணிருந்தேன், இது வெயிட் பண்ணு, என்னதான் பண்றேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு பார்க்கலாம் கலிங்கநாயகன். அப்ப என்ன பண்றாரு, அந்த அருவை எடுத்துட்டு சரி 1 மணி நேரம் ஆச்சு மேல போச்சு, சரி ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். 5 நிமிஷம் அறவே இல்லை, வாய்ப்பு இல்லை, யாரும் கொடுக்க மாட்டாங்க கோயிலுக்கும். யாரும் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க, தாடிக்கெல்லாம் வளர்த்துமா இதாயிடாரு. சரி மனைவியும் சொல்றாங்க, பரவாயில்லைங்க நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஏய் நம்ம ஒரு நாள் ஏற்றலாம், நம்ம உயிரோடு இருந்து என்ன 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 இது நம்ம அண்ணாடிக்கும் ஏற்றிட்டு வரணும், இதான் நான் வந்து என்னோட பக்தி இதுதானே. சரி இது முடியாது சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, கத்தி எடுத்து சரி இந்த விளக்குக்கு நெய்க்கு பதிலா என் ரத்தத்தையும் நான் தானமா கொடுக்குறேன். இது வந்து இந்த உண்மையா நடந்தது, சும்மா சாதனம் இல்லை. என்ன பண்றாரு, கத்தி எடுத்துட்டு கழுத்து போறாரு. அப்படியே பார்வதி தாய் சிவபெருமான் பிடிக்கிறாங்க, ஐயோ இப்பயாச்சும் கொடுத்துருங்கண்ணே. இல்ல என்ன பண்ற வெயிட் கரு கொஞ்சம் இரு, அது என்னதான் பண்ற பாக்குறாங்க. சரி அப்புறம் என்ன பண்ற, கழுத்து அறக்குறாரு. கழுத்து வச்சோன்னா அதுல என்ன பண்றாரு, அதுல ரத்தத்தை பிடிக்கிறாரு. அப்போ நேரடியா வந்து சிவபெருமான் பார்வதி தாய் வந்தாங்க. நேரடியா வந்து அவரையும் மனைவியும் வந்து அப்படியே காட்சி கொடுத்து இது கூட்டிட்டு போனாங்க. இது கலிங்க நாயனார் சொல்லி அவரோட சரித்திரத்தில் வரும். நமக்கு ரத்தத்தை கொடுக்கறது அந்த சொல்லுவல்ல. இங்க என்னன்னா பக்தி, என் நம்பிக்கை பகவான் மேல கடவுள் மேல எவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இங்க வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. இப்ப கேள்வி என்னன்னா, விளக்கு ஏத்துறது எதுக்காக? வெறும் வந்து லைட்டுக்கு மட்டுமா, சும்மா விளக்கு கட்டுவோம் ஆரியா வாயில் விளக்கு. ஓகே, இந்த விளக்கு இதோட கான்செப்ட் வந்து என்னதுன்னா, தீபாவளிக்கு ஏத்துறமோ இல்ல முருகருக்கு ஏத்துறமோ அம்பாளுக்கு ஏத்துறமோ சிவபெருமானுக்கு ஏத்துறமோ யாருக்கு ஏத்தணும், விளக்கு என்ற விஷயத்த வந்து நம்ம சனாதன தர்மத்தில் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, மெயின் விஷயம் காரணம் என்னன்னா, இந்த விளக்கு நம்ம என்ன ஊத்துறோம், நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்துறோம். ஓகேவா, இந்த நெய் எண்ணெய் வந்து எதுக்கு வந்து இது பண்றாங்கன்னா, எதுக்கு வந்து இது பண்றாங்கன்னா, இப்போ இந்த நெய் விளக்கு காட்டுறது வந்து சும்மா சாதனம் இல்லை, நம்மளுடைய மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு மாதிரி. இந்த விளக்கு இருக்குல்ல, அந்த 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 ப்ரௌன் கலர்ல இருக்க, இதான் நம்மளோட மனசு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு சுத்தமா இருக்கணும்னா இந்த நெய் மாதிரி நம்ம மனசு சுத்தமா இருக்கணும். நெய் மாதிரி மனசு சுத்தம். மனசுல காம குரோத லோப மோக மதம் ஆட்சி. காமன்னா வந்து என்னது, சோமாச் வந்து என்னது, ஆசைகள், ஆண் பெண் ஆசைகள். காம குரோதம் வந்து சேவமாச் கோபம். தொட்டாசிலிங் கூட வந்து தொட்டாதான் வந்து டக்குன்னு இதாகும். நம்ம கிட்ட என்ன பார்த்து முறைக்கிறியா, என்ன பாக்குறியா, பார்க்கலாம் எல்லாருக்கும் நம்ம கோபம் வந்துடும். கோபம் உச்சக்கட்டத்தில் நிற்கும் நம்மளுக்கு. காம குரோத லோபனா வந்து என்னன்னா பேராசை, கிரீட், சோ மச் பேராசை. நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். நம்மளுக்கு 4 இட்லியில சாப்பிடுவோம், 4 இட்லியில வயிற்றுக்கு போவோம், 10 இட்லி வயிற்றுக்கு போவோம், பைத்திர மாதிரி போவாது. காம குரோத லோப மோகனா வந்து என்னன்னா பற்றுது, அட்டாச்மெண்ட், எல்லாமே என்னோட 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 பற்றுது. மதனா வந்து என்னன்னா அகங்காரம். தென் 6வது மாட்சரினா வந்து என்னன்னா பேராசை, பொறாமை வந்து என்னதான் அது ரொம்ப டேஞ்சரஸ். இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள அழுக்கு மாதிரி, ஒரு சாக்கடை மாதிரி இது. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து மனசு வந்து சுத்தமாகணும். அப்ப நெய் வந்து விளக்கு வந்து நெய்யில எரியும் இல்லைன்னா எண்ணெயில எரியும். உண்மையா இல்லையா? விளக்குல ஒண்ணு எரியும், நெய்யில எரியும். ஸோ பச்சை தண்ணி ஊற்றின எரியுமா? வேற ஏதாச்சும் மினரல், அதாவது வேற எந்த குப்பை கோலா கொஞ்ச நேரம் எரிஞ்சு போயிடும். அப்போ நெய் தொடர்ந்து அந்த விளக்கு தொடர்ந்து எரியும்னா அந்த நெய் விளக்கு அந்த எண்ணெய் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளோட மனசு வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா தேன் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்மளோட திங்கிங், நம்ம மனசு எல்லாம் பிரைட்டா இருக்கும், எல்லாம் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமா இருக்கணும் என்ன அர்த்தம்னா, சும்மா வந்து வெளிச்சமாக்கணும் அப்படி நான் வந்து இன்னைக்கு பாரு எல்லாம் அப்படி இல்லை. வெளிச்சம் என்னதுன்னா, நான் யாரு, எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், எதுக்காக நான் வந்து இந்த மனுஷ வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், பிறகு இறக்குற காலம் வந்த பிறகு இறந்த பிறகு நம்ம வாழ்க்கை குறிக்கோள் என்னது, இறந்த பிறகு நம்ம எங்க போக போறோம், இந்த எல்லா டீட்டெயிலும் தெரியுதா வெளிச்சம். இந்த நம்ம உலகத்துல 2 கல்வி இருக்கு, 2 எஜுகேஷன் இருக்கு. ஒன்னு மெட்டீரியல் எஜுகேஷன், ஒன்னு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். மெட்டீரியல் எஜுகேஷன் வந்து நம்ம வந்து படிக்கிறதுல இருக்கு, ஓகேவா, நம்ம படிச்சு வருதுல இருக்கு. ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ஆன்மீக கல்வி ரொம்ப முக்கியம். நம்ம இறக்கும் போது இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூல படிக்கிற விஷயம் தான் நம்மளுக்கு உதவுது. நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது, காசு கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. நம்ம வாழ்க்கை எல்லாம் பார்த்துக்குது, நம்ம உடம்புக்கு தேவையா இருக்கு, சாப்பிட்றோம் அன்னாடிக்கும், ஓகேவா. ஆனா ஆத்மாவுக்கு இறந்த பிறகு போறதுக்கு அதுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கு, அதான் ஆன்மீக கல்வி. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆத்மா வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம யாருமே வேலை செய்யறது இல்லை.
நம்ம ஆத்மாக்கு வந்து அதுக்கு வந்து அடுத்த கட்டம் பிறவிக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்றது இல்லை. ஓன்லி நம்ம என்ன பண்றோம், இந்த உடம்பு சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் தான் வேலை செய்யறோம். எல்லாம் மனசு தாங்க காரணம், எல்லாம் மனசு சுத்தமா தான் போயிடும். உண்மையில மதஜி மனசு சுத்தமா தான் போய் சொல்றாங்களா இல்லையா? மனசு தான் காரணம். மனசு எப்படி உடனே சுத்தமாகும்? காலம் ஃபுல்லா நம்ம கெட்டதை பண்ணிட்டு கெட்டதை யோசிச்சுட்டு எல்லாம் பண்ணா திடீர்னு மனசு சுத்தமான மனசு சுத்தமாயிருமா? அதில் சில இடத்துல என்ன சொல்லுவாங்க, மஞ்சள் தண்ணி குடிச்சா ஓகேவாயிரும். மஞ்சள் தண்ணி வேப்பிலை போட்டு குடிச்சா மனசு சுத்தமாயிரும். எப்படி சுத்தமாகும்? மனசு உடனே சுத்தமாகாது. நம்மளை வேணா நம்ம ஏமாத்திக்கலாம். அப்ப வந்து மனசு சுத்தமானது என்னன்னா, நம்மளுக்கு வந்து வெளிச்சம் மாதிரி இருக்கணும். வெளிச்சம் என்னது? ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் எடுகேஷன், ஆன்மீக ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வந்து ராஜ வித்யான்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற. ராஜ வித்யானா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். நல்லா நினைச்சு பாருங்க, நான் எல்லா இடத்துலயும் தாமோத மாசம் சொல்றது ஒரு விஷயம் தான். கடவுள் இல்ல, கடவுள் எல்லாம் முக்கியம் இல்ல, எல்லாம் வேஸ்ட், எல்லாம் கூப்பிட்டு இந்த காலம் என்ன இருக்கு, நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிச்சாதான் எல்லாம் கிடைக்கும், கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கடவுள் இல்லைன்னு இந்த விஷயத்தை யார் பேசுவா? மலாக்காரங்க பேசுவாங்களா? இஸ்லாம் பேசுவாங்களா? அல்லாஹ் இல்லை சொல்லுவாங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தர் இல்லை சொல்லுவாங்களா கிறிஸ்தவங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்துக்கள் மட்டும் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் பிரச்சனை வரும், அவங்களுக்கும் எல்லாம் வரும். கிறிஸ்தவங்களுக்கும் பிரச்சனை வரும், இஸ்லாமுக்கும் பிரச்சனை வரும். ஆனா யாருமே கடவுள் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. உட்கார மாதிரி அவங்க பெருந்தன்மை உள்ளவங்க. அதாவது கடவுள் இல்ல, கடவுள் முக்கியம் இல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை வரும், அவங்களுக்கும் கஷ்டம் வரும், அவங்களுக்கும் எல்லா வகையான துன்பங்கள் வரும். ஆனா கடவுள் என்று சொல்றது நம்ம மட்டும் தான். ஏன்னா நம்ம சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக கல்வி ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாரி வந்து இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வச்சாதான் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன், இந்த மாதிரி கிளாஸ் உபன்யாசம் நடக்குது. கடைசியா நம்ம எப்ப கோயில கிளாஸ் கேட்டோம்? சாதாரண கோயில், ஒரு அம்பாள் கோயிலையோ, முருகர் கோயிலையோ, விநாயகர் கோயிலையோ, என்ன கோயிலுக்கு எப்ப கிடைச்ச கிளாஸ் கேட்டோம்? பெரிய கேள்விக்குறி. சில இடத்துல நடக்குது, எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில இடத்துல ஒரு சமய வகுப்புன்னு சொல்லி நடத்துறாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உள்ள கொண்டைக்கு என்கிட்ட இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ல இடத்துலயும் சரி, இல்ல வேற எங்கேயுமே கிளாஸ் நடக்குதுல்ல. இந்த இப்ப நம்ம இருக்கக்கூடிய இப்ப 50, 60, 70 வயசுல உள்ளவங்க ஏதோ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ராமர் பஜனை, அம்பாள் பாட்டு, மார்கழி மாசம் வந்து ராமரோடைய அந்த இது எடுத்து போவாங்க, விளக்கு எடுத்து போவாங்களே, அந்த மாதிரி எடுத்து போகுதுல. அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ ஒரு ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கிட்டோம். இன்னொரு 20, 30 வருஷம் நம்ம எல்லாம் கிளம்பிட்டு பிறகு இன்னும் 50 வருஷம் கிளம்பிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது அறவே தெரியாது. அப்ப வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம தான் நல்லா படிக்கிறோமே, நல்லா வாழ்ந்துட்டோமே, இது இருந்தால் மட்டும் பத்தாது. எல்லாம் நினைச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்துல 3 இனம் பெரிய இனம் இருக்கு. ஓகேவா? கிறிஸ்துவங்க, என்னது இஸ்லாத்துல உள்ளவங்க இருக்காங்க, அவங்களும் படிக்கிறாங்க, அவங்க நல்ல வேலை இருக்காங்க. ஆனா அதோடு சேர்த்து அவங்களோட கல்ச்சர், அவங்களோட இதுல இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம படிக்கிறோம், நல்ல வேலை செய்யலாம், ஓகே. ஆனா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஜீரோ. இது ஏங்க இப்ப நல்லா சம்பாதிக்கிறோம் எல்லாம் ஓகே, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன நடக்கும்? அக்கா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ஜாலியா பேசணும். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இல்லைன்னா சமூகம் என்ன ஆகும்? அடுத்த கட்டம் மதம் மாற்றுறது. சரி, ஓகே, வெரி குட். யார் சொன்னா? வெரி குட். வேற என்ன நடக்கும்? அக்கா நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கல்வியில என்ன நடக்கும்? இன்னும் ஆத்மா சாந்தி அடையாது. அப்படி பேய் புதுவம். வேற ஆன்மீக கல்வியில என்ன நடக்கும்? கலாச்சாரம் போயிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பனானா இருக்குல்ல, பனானா வாழைப்பழம் இருக்குல்ல, அது பனானா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனானா வந்து அது தோல் இல்ல, இப்ப வந்து அதோட தோல் இல்ல, தோல் எடுத்தாச்சு சும்மா வைக்கிறோம், ஒரு 2 நாள் சென்று சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, ஏன்னா வீணா போயிடாது. பனானா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அது தோலோட இருக்கணும், அப்பதான் யூஸ் பண்ண முடியும். 2 நாள் சென்று 3 நாள் சென்று. அதே போல நம்ம வந்து பனானா மாதிரி மனித இனம், ஹியூமன் பீயிங் வந்து நம்ம வந்து ஒரு வாழைப்பழம் மாதிரி, ஒரு பனானா மாதிரி. நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது கல்ச்சர், சமுதாயம், அந்த சொல்லுங்க, அந்த ஆன்மீக கல்வி, இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம தோல் இல்லாத வாழைப்பழம் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. சமுதாயம் அப்படி கெட்டு போயிடும். எதுவுமே நீங்க இது பண்ண முடியாது. குடும்பத்துல பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், உங்க பிள்ளைங்களை நீங்களே ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்துடும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைன்னா. அதனால நல்லா பாருங்க, நம்ம சுத்தி உள்ளவங்க, இனத்துல உள்ளவங்க எல்லாருமே ஆன்மீக, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அது இருக்கட்டும். ஆனா அவங்க ஃபாலோ பண்றாங்க, ஏதோ செய்யறாங்க.
நம்ம என்ன பண்றோம், இருக்குது எப்படிலாம் உடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதோட விட்டுருவோம், இந்த வருஷத்தோட நம்ம இதெல்லாம் கும்பிட வேணாம், எல்லாம் விட்டுருவோம், இதோட போதும், எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தா எல்லாம் எதெல்லாம் உடலான முயற்சி பண்ணியிருக்கோம். அப்ப நினைச்சு பாருங்க. ஒண்ணு இப்ப நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50-40 வயசுக்கு மேல உள்ளவங்க நிறைய பேர் வந்து எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80s 90sல ஏதோ கோயில் இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் பிறந்திருப்பாங்க. அதனால எல்லாம் கொஞ்சம் படிச்சு கிடிச்சு அம்பாள் பாட்டு, திருவிளக்கு பாட்டு, முருகர் பாட்டு, விநாயகர் பாட்டு, ராமர் பாட்டு இதெல்லாம் செஞ்சு வந்துட்டாங்க. இப்ப கையில் இருக்க குழந்தைங்க இருக்காங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நாளைக்கு அம்மா அப்பாவை மாறுவாங்க. நாளைக்கு அவங்க 40 வயசு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல எங்க அம்மா அப்பாவும் சொல்ல, நீ பாட்டு தாமோதராவோ ஏதோ ராமரோ ஏதோ கோயில் இருக்கும், ஆனா ஞானம் இருக்காது. இப்ப ஞானம் இல்லாம நாலேஜ் இல்லாம போகும்போது அடுத்து என்ன நடக்கும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பாவங்கள் அதிகமா செய்ய ஆரம்பிப்போம். எல்லாம் மனசு தான் காரணம், எல்லாம் மனசு தான் காரணம். நம்ம மனசு சுத்தமா இருந்தா மனசு எப்படி உடனே சுத்தமாகும்? மனசு எப்படி உடனே சுத்தமாகும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுதும் மனசுல கெட்ட எண்ணங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நல்லதும் கெட்டது எல்லாம் நடக்குது. திடீர்னு மனசு எப்படி சுத்தமாகும்? மனசு வந்து உடனே சுத்தம் ஆகாது. மனசு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எதுக்கு ஏற்றுறோம்னா, இந்த விளக்கோட கான்செப்ட் என்னதுன்னா, தாமோதர பகவானுக்கு ஏற்றது இது நல்ல காரியம், நம்மளோட பாவங்கள் தீரும், நம்மளோட புண்ணியம், நம்மளுக்கு வந்து பக்தி கிடைக்கும், எல்லாமே ஓகே. புண்ணியத்துக்கு நம்ம செய்யல, நம்ம பக்திக்காக தான் நம்ம விளக்கு ஏற்றுறோம். புண்ணியம் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, புண்ணியம் செஞ்சு எங்க போவோம், நம்ம புண்ணியம் செஞ்சு எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போயிட்டு ஓகேவா, முடிஞ்சா? நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு ஓகேவா, அதோட ஓகே, அதோட பினிஷா, அங்கே இருந்துருமா? நம்ம பாத்தீங்கன்னா இறக்கும் போது பாத்தீங்களா சடங்கு செய்வாங்க. இறக்கும் சடங்கு செய்யும் போது சுத்தி வருவாங்க பாருங்க. என்ன சொல்லுவாங்க, சொர்க்கம் போங்க, சொர்க்கம் போங்க, சொர்க்கம் போங்க சொல்லுவாங்க. சொர்க்கம் எங்கும் இல்ல. பூஹா சுவஹா மதஹா தபஹா ஜனக சத்தியம், இதுக்கு மேலதான் இருக்கு சொர்க்கம் இருக்கு. ஓகேவா? அதே போல அத்தல வித்தல தலாத்தல அசத்தல மகாத்தல பாதாள, இது நரகலோகம் இருக்கு. இது எல்லாமே ஒரு அண்டம், 14 லோகம் இருக்கும். இந்த லோகத்துக்கு எங்க போனாலும் நம்ம திருப்பி பூமி பிறந்தாகணும். பட் பகவத்கீதையில ஆன்மீக விஷயங்கள்ல சொல்ல வருது என்னன்னா, நம்ம இந்த பௌதிக உலகத்தை இந்த 14 லோகத்தை தாண்டி அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போகணும். நம்ம வைகுண்டம், மதுரா, துவாரகா, அதுக்கப்புறம் அங்க போகணும். அங்க போய் நம்ம திருப்பி வரமாட்டோம். அப்ப இந்த நாலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல எப்ப வருதோ அப்பதான் இதெல்லாம் வெளிச்சம். சும்மா வெளிச்சத்தை காட்டுறதுக்காக இருக்கிறதா இந்த வெளிச்சம்னா, இந்த கையில காட்டுற இந்த தீபம் எப்படி எரியுதோ அதே போல உன் மனசுல வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எரியணும். இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு ரொம்ப நாள் இல்ல, எப்ப வேணாலும் பீஸை பிடிக்கிறாங்க. சொல்லி வச்சிருக்காங்களா நம்மளுக்கு 50 வயசு 60 வயசு எல்லாம் போகணும்? யாராச்சும் எழுதி கொடுத்துருக்காங்களா சிஸ்டர்? யாராச்சும் சூரா புராணால இருக்கா? யாருமே கொடுக்கல. என்ன வேணா நடக்கல, அங்கங்க வெள்ளம் வருது, அங்கங்க எதுவும் நடக்க, என்ன வேணா நடக்கல, யாருமே கேரண்டி இல்ல. நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டியன் ரொட்டியோட ரொம்ப வந்து பாவமான நம்ம வாழ்க்கை. கார்டியன் ரொட்டிக்கு கூட பத்தி பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. 4 நாள் நான் செத்து போயிடுவேன் முடிஞ்சா சொல்லும். அது பார்த்து நம்மளுக்கு சிரிக்கும். உனக்கு கூட எனக்காவது 4 நாள் கெடு இருக்கு, உனக்கு அது கூட தெரியாது. this is a reality. இதுதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். நம்ம ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாம நம்ம என்ன பண்றோம், நிறைய ஆட்டம், நிறைய பழி வாங்குறது, நிறைய போராம, நிறைய விஷயங்கள். அது நம்ம பீஸ் எப்போ வேணா பிடிக்கிடுவாங்க, என்ன வேணா நமக்கு நடக்கலாம் நம்மளுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எடுகேஷன், ஆன்மீக எடுகேஷன் நம்ம என்ன பண்ணுனா, நம்மளுக்கு ஆணி அடிக்கிறமே அடிச்சுட்டே இருக்கும். நீ தப்பு பண்ணாத, வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஆன்மீக கல்வி கத்துக்கோ, பகவான் நாமத்தை சொல்லு, பகவான் சேவை செய்யு. டைம் வீணாக்கூடாது. டைம் வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்த ஜெனரேஷன் சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இப்போ நான் இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் பகவத்கீதை துறைங்க படிங்கன்னா முடிஞ்சு, ஐயோ இந்த நாள் எப்போ முடிப்பான்னு இருக்கும். அதாவது இப்போ இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் எப்படி பேசணும், அப்போ நீங்கள் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அங்கே எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு மீட்டர் இருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, எதை நோக்கி நம்ம ஓடி இருக்கோம். அன்னாடிக்கு நீங்க பாருங்க, காலையில் விடியுது, நைட்டு சாயந்தரம் ஆயிரம் முடிஞ்சிட்டே போகுது பாருங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு உண்மையிலே சிஸ்டர். 2025 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. நாளைக்கு டிசம்பர் 1 நாளைக்கு. அப்போ அது ஒரு மாதிரி டிராமா காட்டும். அதுக்கிட்டே டிசம்பர் ஹாப்பி நியூ இயர்னு. யாருக்கு ஹாப்பி நியூ இயர் உண்மையிலேயே? அதுவும் அது மிகப்பெரிய கொடுமை என்ன, அந்த 12 மணிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு, அதான் மிகப்பெரிய கொடுமை. 12 மணி வந்து அது வெள்ளக்காரங்களோட அவங்களோட டைமு. அதுவும் மலேசியாவில் வந்து மகாதீர் அப்போ 80s வந்து டைம் மாற்றி வச்சிட்டாரு வேற. ஞாபகம் இருக்கா? பழைய ஆளுக்கு தெரியும். 80s வந்து டைமை மாற்றி வச்சிட்டாரு. நம்ம வந்து எத்தனையோ மணி நேரம் வந்து மின்னுக்க பின்னாடி மாதிரி மின்னுக்கு இருக்கோம். நம்ம 6 மணி மின்னுக்கு இருக்கோம். நம்ம டைமே ஓடிடுச்சு. ஆனால் நம்ம 12 மணி பட்டாசு வெடிக்கிறோம். 12 மணி வந்து அது
அது வந்து ஃபோனில் உங்களுக்கு. நம்மளுக்கு முகூர்த்தம் வந்து நம்மளுக்கு காலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மணிக்கு 3 மணி ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஸ்லோலி குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கால ப்ரோக்ராம் கூட சமாளிச்சிடலாம். சாயந்தரம் சாயந்தரம் போக கூட சமாளிச்சிடலாம். இந்த கால ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அதுவும் பரவாயில்ல. இந்த மாதிரி லஞ்ச் டைமில் ஓகே. அதுவும் ஏர்லி மார்னிங்ல 7-8 மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே சமயம் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது வந்து ஐயோ நாளைக்கு தான் வந்து அவள் வந்து விஷ வைக்க வந்தா நிறைய ட்ராமால நாளைக்கு வந்து அவள் அடுத்து என்ன பண்ண போகிற மாதிரி ட்ராமா பார்க்கணும். இப்போ அதெல்லாம் முந்தி இப்போ வந்து என்னன்னா ஃபோன்லேயே வந்துடுது எல்லாத்துக்கும். இப்போ நாளைக்கு நீனா சாயந்தரம் போகிறது நான் ஃபோனை தட்டி பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி வந்துடுது இப்போல்லாம். இப்போ வந்து எல்லாரும் வந்து ஃபோன் பார்க்குறாங்க. நீங்கள் எங்கள் வயசான பாட்டிக்கு ஃபோன் பார்க்க தெரியுதே இல்லை. எல்லாம் ஃபோனை திறந்து எடுத்தோன்னே நேராக கருப்பு கலர் இருக்க டிக்டாக்னு போட்டிருக்கு. அதை போட ஒரே தட்டு. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பாக்கி தெரியுது. எங்க இடத்துல கம்பெனில மச்சி கிளீனர் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க முடிஞ்சிருக்கு கிளீனர் செய்வாங்க. அவங்களுக்கு கம்பெனி சொல்லிட்டாங்க நீ முடிஞ்சிருக்கு செய்யுமா, உனக்கு முடியல நீ வீட்டுக்கு போய் செய்வாங்க. அவங்க கூட பிரேக் டைம்ல நான் நடந்து போமா அப்படியே பாப்பேன். அப்பா மச்சி தெங்கப்பானே டிக்டாக் பாருங்க எல்லாரும் வந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியா அதாவது சாப்பாடு இல்லைன்னா கூட விருது வந்துருவாங்க. நெட்வொர்க் இல்லைன்னா டிஎம் கார செத்தான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெட்வொர்க்கு அப்புறம் இன்டர்நெட்டு எல்லாம் வந்து இப்போ வந்து நம்மளை பிடிச்சிருச்சு. இப்போ அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ அந்த காலத்தில் வாக்கு நல்லா இருந்துச்சுன்னு. நான் சொல்லுவா நான் உண்மையை சொல்ல யாருமே இப்போ அந்த காலத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. சும்மா படத்தை ரீல்ஸை பார்த்து திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிடணும். நம்ம அந்த காலத்து இன்டர்நெட்டில் போமா, இன்டர்நெட் ஒன்றுமே இல்லை, ஃபோன் இல்லை, இந்த பப்ளிக் ஃபோன் தான். அங்கே போய் என்ன பண்ணுவோம், அங்கே போய் பரிச்சயம் பண்ணுவோம் 80s போயிட்டு. ஐயோ ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. அதான் ரியாலிட்டி என்னதுன்னா நம்ம வந்து மின்னுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் மின்னுக்கு கடந்த மின்னுக்கு போயிட்டே தான் இருக்கணும். இனி பின்னால் போக முடியாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஆன்மீக கல்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைன்னா நம்ம வந்து முடிஞ்சிச்சு. கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் எங்கேயும் புக்கு வைக்க போனோம்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவோம். சில பேர் கூப்பிடுவோம் அக்கா வெளியே வாங்க, அங்கேயும் கேட்பாங்க, அங்கேயும் சொல்லுங்க யாருன்னு கேட்பாங்க. அப்போ இவ்வளோ அவங்க வந்து கிச்சனில் இருப்பாங்க, நான் வாசப்படி கதுக்கு வெளியே கேட்டுக்குள்ள நிற்பேன். எப்படி என்னதை சொல்றது, கொஞ்ச நேரம் வாங்க, இல்லையா நீ அங்கேயும் சொல்லுங்க ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ நிறைய கேஸ் அப்போ சில பேர் கிட்ட வருவாங்க. அப்போ சொல்லுவோம், அப்போ அவங்க ஐயா அடுப்பில் போட்டிருக்கு நீங்கள் சொல்லுங்க என்னன்னு கேட்பாங்க. அப்போ அந்த கேப்பில் நாங்கள் ஒன்று சொல்லுவோம், காரணம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜ் இல்லை. அப்போ அதுக்கு உதாரணம் சொல்லுவோம். சிம்பிளாக ஒரு உதாரணம் வச்சிருப்போம். என்னன்னா மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோக்கெல்லாம் தவக்கெல்லாம் இருக்கு. அது வந்து அந்த 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 ரோடை க்ராஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஏற்றிடுவாங்க, காடி டயர்ல ஏற்றுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் மேலே படுத்து பேன் கேக் இருக்குல்ல, கேக் மேலே எல்லாம் சப்பையாயிரும், எல்லாம் செத்து போயிடும். அப்போ அந்த தவக்கல் கிட்ட கேட்டால் தவக்கல் நீ ஏன் செத்து போன கேட்டால் சொல்லுமா, ஏன் செத்து போன தெரியுமா, அதுக்கு நானே செத்து போய் கொடூரமா இருக்கேன் நீ என்ன வந்து கேட்கும். அப்போ அந்த தவக்கலுக்கு எப்படி நம்ம செத்து போன எங்கே போகிறோன்னு தெரியலையோ நம்மளும் நாளைக்கு வந்து ஐசியூ ரூமில் சிசியூவில் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து இருங்க உங்கள் அப்பா பொழைச்சிருவாங்க, அம்மா பொழைக்க சொல்லுவாங்க. ஆனால் பொழைக்கலாம் மாட்டாங்க, அது கேஸை முடிச்சு விட்ருவாங்க. எப்போ வந்து வெண்டிலேட்டர் போடுறாங்க தெரிஞ்சிக்க வேண்டியதான். நீங்கள் எல்லாரும் சொல்லி அனுப்பிடலாம். வெண்டிலேட்டரில் போட்டுட்டாங்கன்னா போடுவாங்க சொல்லுவாங்க பாருங்க, இல்லை பொழைச்சிருவாங்கன்னு. அந்த வெண்டிலேட்டர் போல முக்கவாசி கேஸ் எல்லாம் முடிஞ்சு. அப்போ என்ன ஆகுது, நம்மளும் கடைசி காலத்தில் இறக்கும் போது என்ன நடக்குது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து கிருஷ்ணா கோவிந்தா ராமா சிவபெருமானே முருகா அங்கே போய் கேட்போம். அவர் மண்டையில போடுவார், ஏன்னா நல்லா இருக்கும் கை காலு உடம்புல நல்லா இருக்கும், ஒன்றும் பண்றதுல என்னை பார்த்தா நீ வெட்டிக்கிட்டு போற, நல்லா கஷ்டமா இருக்கும்போது வந்தே எனக்கு வந்து பூஜை பண்ற, நல்லா இருக்கும்போது நான் வாடான்னு கூட வர மாட்டேன். நீ பாப்பாரு பகவான் கடவுள் எல்லாம் பாப்பாரு. அவர் பாப்பாரு. இந்த கிருஷ்ணன் கிட்டத்தட்ட நான் 5வது வருஷம் பாக்குறேன். அவர் பாப்பாரு, நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க, அதோட நான் வந்து உள்ள இருக்கேன். பட் வந்து என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளோட வாழ்க்கையோட டைம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஆன்மீக கல்வி இல்லைன்னா இந்த உலகம் என்ன அது எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. இந்த உலகம் வந்து நம்மள வந்து எப்படிப்பட்ட உலகம் பாருங்க. இந்த வீட்டுக்கார அம்மா நம்ம சரஸ்வதி மாதாஜி அவங்களாம் தெரியும் எங்க வந்து பைப் லீக் ஆகுது. ப்ரூஃப் வந்து வீட்டுக்காரு அவர் இந்த வீட்டு ஓனர் அவ்வளவு தெரியும் எங்க பைப் லீக். இல்ல ஒரு உதாரணத்துக்கு எங்க வந்து என்ன பிரச்சனை இருக்கு, எங்க வந்து எது என்ன இருக்குன்னு வீட்டுக்காரங்க தான் தெரியும். அதே போல இந்த உலகத்தை படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் படிக்கிறாரு. துக்காலியம் அசாஸ்வதம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா துக்காலியம் துன்பகரமான உலகம். அசாஸ்வதனா தற்காலிகமா டெம்பரவரி. நம்ம இங்க என்ன பண்றோம், இங்க வந்து இல்ல நான் நாளைக்கு சந்தோஷமாயிருவான், இன்னும் 5 வருஷம் சந்தோஷமாயிருவான், இன்னும் 6 வருஷம் சந்தோஷமாயிருவான். ரியாலிட்டி என்னதுன்னா நம்ம கடைசியில் சந்தோஷமா ஆக முடியாது இந்த உலகத்துல. அப்புறம் மணி அடிச்சிச்சு. நான் சொல்லல, மணி அடிச்சிச்சு.
நம்ம இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அது இப்படி ஆயிடுவோம், அப்ப சந்தோஷமாயிருவோம், இப்படி சந்தோஷமாயிரும், இப்ப நிம்மதி வந்துடும், இப்படி நிம்மதி வந்து நிம்மதி வராது. நான் சொல்ற ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுங்க. போக்தாரம் யக்ய தபசாம் भोक्तारं यज्ञतपसां சர்வலோக மகேஸ்வரம் सर्वलोकमहेश्वरं சுஹுர்த சர்வபூதானாம் सुहृद सर्वभूतानां ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. ज्ञात्वा मां शान्तिरुच्यते. சாந்தி ருச்சதி, சாந்தினா வந்து பாத்தீங்கன்னா அமைதி, பீஸ், நிம்மதி, மன அமைதி, தான் சாந்தி. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, நிம்மதி சாந்தி எப்ப வரும்னா போக்தார யக்ய தபசாம், நான் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்றேன், நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். சர்வலோக மகேஸ்வரம், ஐ எம் சுப்ரீம் கண்ட்ரோல், நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன். சுஹൃத சர்வபூதானாம், நான் தான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, நான் தான் எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்டு. எந்த பிரச்சனையும் என்கிட்ட சொல்லு. இது எப்ப நீ எல்லாம் ஒத்துக்கிறியோ அப்பதான் சாந்தி ருச்சிது, அப்பதான் சாந்தி கிடைக்கும், அப்பதான் நிம்மதி கிடைக்கும். நம்ம லட்சுமி பூஜை செய்யறோம், மனைவிக்கு பூஜை செய்யறோம், புருஷன் வேணாம், நாராயணன் வேணாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லட்சுமி பூஜை, லட்சுமி மட்டும் தான் வேணும். கணவன் வராத, கணவனை மதிக்கலைன்னா மனைவி எப்படி வருவாங்க? கட்டல நிறைய இடத்துல நடந்ததில்ல. வெறும் லட்சுமி பூஜை, லட்சுமி மந்திரம், ஆனா கணவனை மதிக்குது. லட்சுமிக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களா அப்படி கேட்கறாங்க சில பேர். அப்போ வந்து என்னன்னா, பகவான் அவரை எப்ப நம்புறோமோ, இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இல்லைங்க நான் சிவபெருமானை கும்பிடுறேன், நீங்க வந்து ராமரை கிருஷ்ணரை கும்பிடுறீங்க, நாங்க வேற கட்சி, நீங்க வேற கட்சி, அதை போட்டி ஏதோ சரஸ்வதி மதத்தை கூப்பிட்டுருக்காங்க, தான் வந்திருக்கேன். நான் சிவபெருமான தீவிர டிவோட்டி, நான் வந்து முருகரோட டிவோட்டி. இது என்னது? இது பகவத்கீதா. பகவத்கீதா படிக்க சொன்னது, பகவத்கீதை சொன்னது யாரு? பகவத்கீதை சொன்னது யாரு? கிருஷ்ணர். கேட்டது அர்ஜுனர். கரெக்டா இல்லையா? சரி, பகவத்கீதை படிங்கப்பா அப்படின்னு பகவத்கீதை படிக்க சொன்னது யாரு? கிருஷ்ணா பகவத்கீதை படிக்க சொல்லவே இல்லை. பகவத்கீதை படிங்க, பகவத்கீதை படிங்க, பகவத்கீதை வந்து ரொம்ப நல்லது படிக்க சொன்னது யாரு? ரூபா எழுதினாரு ஆரம்பத்துல. ஆதி சங்கராச்சாரியா பகவத்கீதை திறந்த முன்னுக்கு பாத்தீங்கன்னா 7 மகாத்மியம் கொடுத்து. ஆதி சங்கராச்சாரியா வந்து யாரு? சிவபெருமான் கலியுகத்துல ஆதி சங்கராச்சாரியா வந்திருக்காரு. சிவபெருமான் சொல்லியிருக்காரு, பகவத்கீதை படிப்பா, எப்படி ஏதாவது மலம் நிர்மோஷனா பும்சம் கலம் ஸ்தானம் தினே சம்சார கீதா கீதா சம்சார மலநாசம். சம்சார மலநாசம். அதாவது வந்து என்னன்னா, இந்த எப்படி நம்ம குளிக்கிறோமோ, சோக்காலம் போட்டு குளிக்கிறோமோ, உடம்பு அழுக்கு போதோ, பகவத்கீதை படிக்கிறதுனால எல்லா வகையான அழுக்கும் போகுது. பகவத்கீதை படி. இதுல தீர்த்த ஸ்தலத்துக்கு போறாங்க நிறைய பேர், கங்கா யமுனா காவேரி எல்லாம் போறாங்க. அதுல குளிக்கிறதுனால என்ன நன்மை நடக்குதோ, வீட்டுல உட்காந்து இந்த பகவத்கீதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுனால எல்லா வகை நன்மை நடக்குதுங்க. இது சொன்னது வந்து சிவபெருமானு. பகவத்கீதை எழுதுனது யாரு? சிஸ்டர் சொல்லுங்க, பகவத்கீதை எழுதுனாரு விநாயக பெருமாள் எழுதுறாரு. நம்ம விநாயகர் சதுர்த்தி என்ன கேட்கிறோம்? லட்டு கொடுத்துட்டு, அதாவது ஒரு வழி லட்டை வச்சுட்டு நம்ம 1000 வழி கேட்கிறோம் நம்ம. பகவத்கீதை எழுதுறது விநாயக பெருமானு. சேனாதிபதியானாம் அகம் அகம் கந்தா. கந்தா யாரு? முருகப்பெருமான். நான் வந்து சேனாதிபதி, நான் தான் முருகன் சொல்லி பகவத்கீதை பகவான் சொல்றாரு. மொத்த சிவபெருமான் ஃபேமிலி இதுக்காக வேலை செய்யறாங்க. நம்ம என்ன பண்றோம்? இது ஹரிராம ஹரிகிருஷ்ணன் படிக்கிற புக்கு, ஏதோ ஹரிகிருஷ்ணன் மட்டும் எழுதி கொடுத்த மாதிரி இந்த புக்கு, எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு இது. நம்ம என்ன பண்ண? ஹரிராம ஹரிகிருஷ்ணன் புக்கு அப்படி வச்சுறோம் நம்ம. பகவத்கீதை இது வச்சு சண்டை வரும், நிறைய இடத்துல இது வச்சு சண்டை வரும். ஏன்னா இது முன்னுக்கு பாரு, ஒரு சாந்தமா போட்டோ இருக்கா, எடுத்தோன்னு முன்னுக்கு சண்டை. இது வீட்டுல வச்சோன்னு எப்படி அமைதி கிடைக்கும்? ஒரு புறா பறக்கிற மாதிரியோ, இல்ல ஒரு மீன் வச்சிருப்பாங்க சில பேர், வீட்டுல மீன்லாம் வச்சிருப்பாங்க, மீன் இருக்கிற மாதிரியோ ஒரு சாந்தமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீட்டுல வந்து பீஸ்ஃபுல் வரும். நிறைய பேஸ் படுத சொல்றேன் நான். அப்படி கேட்பாங்க. பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள்னு சொல்லி இருக்காது, இது எல்லாரும் படிக்கலாம். இஸ்லாம் ஆரம்பிச்சு 1000 வருஷம், கிறிஸ்தவ மதம் ஆரம்பிச்சு 2000 வருஷம். ஆனா பகவத்கீதை பேசுறது 5000 வருஷத்துக்கு முன்ன. நம்ம என்ன பண்ணிடும்? இது வந்து சண்டை புக்கு அப்படி கிடையாது, எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் இது. அது முக்கியமான விஷயம். இதுல வந்து என்னது? ஆன்மீக விஷயம்னாலே முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஆத்மா. ஆத்மானா என்ன சிஸ்டர் சொல்லுங்க? ஆத்மா என்னதுன்னு நீங்க தான் இப்ப சொல்லுங்க, ஜாலியா சொல்ல. ஆத்மானா என்னது? நீங்க உங்க ஐடியா என்ன சொல்லலாம்? அக்கா நீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நோ ஐடியாவா? ஆத்மா கேள்விப்படுது இல்லையா? அம்மா நீங்கம்மா ஆத்மா இல்லையா? மாதிரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் கடன் பண்றீங்களா? அண்ணா சொல்லுங்க. ஜோதி, ஆத்மா ஜோதி, வெரி குட். வேற ஆத்மா நீங்க சொல்லுங்க.
அம்மா நீங்க சொல்லுங்க, நீ நீல கலர் பஞ்சா போட்டிருக்கீங்களா? தெரியலையா? வினோத் நல்லதா சொல்லுங்க, நல்லா வந்து ஆத்மா என்ன நினைக்கிறீங்க வினோத்? வெரி குட், கை தட்டுங்க. அவரு வெரி குட். சார் அவருக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் வந்துட்டு. அதாவது ஆத்மா என்ன நிறைய பேர் நினைச்சுக்கிறேன். நீங்க நல்லா டீசெண்டா சொல்லிட்டீங்க. நான் சில கருமாதி வீட்டுலாம் போகும்போது சொல்லுவாங்க, ஆத்மா ஒரு பேய் தம்பி, அந்த பேய் நம்மளை விட்டு எப்ப போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆத்மா ஒரு பூதம், அது உள்ளுக்குள்ள சக்தி ஒளி சொல்லுவாங்க. ஆத்மான்றது வேற எதுவுமே இல்லை, நம்ம தான் அந்த ஆத்மா. இப்ப இந்த ப்ரோக்ராம் கிளம்பி வரும்போது நம்ம கண்ணெல்லாம் முடியலாம் சீவிருப்பெல்லாம் பண்ணியிருப்போம். இது உடம்பு. இந்த உடம்புக்குள்ளதான் ஆத்மா இருக்கு. உதாரணம் சொல்ற பாருங்க, ஒரு மாத்திரை ஓகேவா, ஒரு மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரை போறதுக்கு ஒரு டப்பா இருக்கு. டப்பா போறதுக்கு ஒரு கோத்தா ஓகேவா. 3 விஷயம்: மாத்திரை, டப்பா, கோத்தா. இப்ப இந்த மாத்திரை தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஆத்மா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஓகேவா. அப்ப இந்த உள்ளுக்கு இருக்கிற உடம்பு வந்து நம்ம 2 உடம்பு இருக்கு. ஒண்ணு இந்த இருக்கிற வெளிய உடம்பு. இந்த உடம்பு பேர் என்னதுன்னா ஸ்தூல சரீரம். இது பேர் என்னது? கிராஸ் பாடி சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இந்த உடம்பு மாதிரி இன்னொரு உடம்பு இருக்கு, சூட்சும சரீரம், அதாவது செட்டில் பாடி. அப்ப அதுக்குள்ளதான் ஆத்மா இருக்கு. அப்ப ஆத்மா வந்து மாத்திரை மாதிரி, அந்த டப்பா வந்து உள்ளுக்கு இருக்கிற உடம்பு மாதிரி. அந்த டப்பா எதுக்குள்ள இருக்கு? கோத்தாக்குள்ள இருக்கு. அந்த கோத்தா தான் வந்து இந்த உடம்பு மாதிரி. அப்ப உள்ளுக்குள்ள ஆத்மா, சூட்சும சரீரம், இந்த வெளிய உடம்பு. புரியுதா சிஸ்டர்? உங்களுக்கு புரியுதா? அதே போல என்னன்னா மாத்திரை, டப்பா, அப்புறம் கோத்தா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உடம்பு செத்து போகுதுல, உதச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க, எல்லாம் பணம் வச்சுக்கிட்டு பாடி வச்சு பல பணியத்து நடக்குது. அதெல்லாம் வேற. அப்ப இந்த பாடி வச்சு இந்த பாடி செத்து போயிருது. அப்ப என்னதுன்னா இந்த கோத்தா வந்து என்னது கிழிஞ்சு போச்சு வச்சுங்களேன். இந்த டப்பாவை மாத்திரை நம்ம என்ன பண்ணுவோம், வேற கோத்தால போடுவோம். அதே போல இந்த ஆத்மா இந்த உடம்பு விட்டு போன பிறகு இந்த உடம்பு தான் அழியுது, இந்த உடம்பு தான் செத்து போகுது. உள்ளுக்கு இருக்கிற ஆத்மாவும் உள்ளுக்கு இருக்கிற உடம்பு இருக்குல்ல, சூட்சும சரீரம், அந்த ரெண்டுமே என்ன பண்ணும், வேற உடம்பு போகும். இந்த உள்ளுக்கு இருக்கிற உடம்பு நம்மள மாதிரியே இருக்கும், தண்ணி மாதிரி. இப்போ வாட்டர் மாதிரி, வாட்டரை தூக்கி நீங்க கிளாஸ்ல ஊத்துனா கிளாஸ் ஒரு டிசைன் வந்துடும். அதே போல வேற ஏதாச்சும் ஊத்துனா வேற டிசைன்ல வந்துடும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூட்சும சரீரம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனசு அதுக்குள்ளதான் இருக்கு. மனசு, புத்தி, அகங்காரம் மூணுமே அதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம செய்யற பாவம், நம்மளோட கோபம், நம்மளுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறது, ஆசைகள், இது எல்லாமே அங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணி இந்த உடம்பு செத்து போன பிறகு எரிஞ்சு பெரிஞ்ச பிறகு இந்த ஆத்மாவும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற உடம்பு என்ன போவோம், அடுத்த உடம்புக்கு போவோம். இதுதான் இறப்போட கான்செப்ட் இதுதான். அப்ப இந்த அடுத்த உடம்புக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஹரே கிருஷ்ணா வந்து உட்காருங்க, உட்கார சொல்லுங்க. அப்ப இந்த அடுத்த உடம்பு போகும்போது என்ன நடக்கும், திருப்பியும் எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளையவே பிறக்கணும், என் மனைவியே எனக்கு கணவனா, என் மனைவியே எனக்கு திருப்பி 7 ஜென்மம் என் மனைவியே எனக்கு வரணும், என் கணவரே எனக்கு 7 ஜென்மம் கணவனாக வரணும், என் பிள்ளையே எங்க அம்மா தான் எனக்கு அடுத்த பிள்ளை வந்து பிறக்கணும். இதெல்லாம் யாரு சொன்னது? அதுல இன்னொரு குடும்பம் இருக்கு. என்ன குடும்பம்னா 7 ஜென்மம் தான் ஐயா இருக்குன்னு சொன்னாங்க ஒருத்தங்க. 7 ஜென்மம் தான் இருக்குன்னு. 7 ஜென்மம் இருக்குன்னு சொல்லி யாரு சொன்னா? 7 ஜென்மம் இல்ல, சிவபெருமான் சொல்றாரு பஜகோவிந்தம் இல்ல, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் ஏ சம்ஸ்காரே பதுஸ்காரே கிருப்பையா பாரி முறாரே. புனரப்பி மரணம், திருப்பி பிறக்கணும், திருப்பி ஏற்கணும், திருப்பி பிறக்கணும், திருப்பி இருக்கணும். நம்மளால என்ன சொல்லிட்டாங்க, 7 ஜென்மம் தான் இருக்கு, 7 பிரிவு தான் இருக்குன்னு. 7 பிரிவு யாரும் சொல்லலைங்க. நம்ம பிறந்து இறந்துகிட்டு இருக்கோம். புல்லாகி புழுவாகி பூடாகி பல் விருகமாகி பாம்பாகி பேயாகி பல் அசுரராகி எல்லாம் பெரிய நம்ம பிறக்கிறோம். பேயெல்லாம் சும்மா இல்லை, நம்ம தான் பெரிய பேயே, நம்ம தான் பூதமே. அது நம்மளை பார்த்து பிச்சுக்கிட்டு ஓடும். அதனால நம்ம தூங்கும் போது அது ஆக்டிவாவே ஆகுது. நாம ஏன்னா ஐயோ நம்ம காலையில நம்மளுக்கு மேல பெரிய பேய் நிறைய இருக்கு, அதனால காலையில் தூங்கிடுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஆத்மாவுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, இந்த எமோஷன் எல்லாமே மனசுல தான் இருக்கு. அப்ப இந்த மனசை ஒழுங்குபடுத்தினாதான் நம்ம அடுத்த பிரிவு ஒழுங்கா ஆக முடியும். சரி, இப்ப நம்ம மனசுலாம் பிறந்துட்டோம், அடுத்த பிரிவு திரும்பி மனசனாவே பிறக்குமா சிஸ்டர் சொல்லுங்க? அப்ப என்ன பிறப்போம் சிஸ்டர்? எம் வாபி பாருங்க, பகவத்கீதை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எம் வாபி ஸ்மரன் பாவம் சக்தி அந்தே கலைவரம். இந்த உடம்பு விடும்போது நீ என்ன எண்ணத்துல இருக்குமோ, என்ன சிந்தனையில் இருக்குமோ, அதுதான் நம்ம வந்து அடுத்த பிரிவு பிறப்போம். இப்போ திடீர்னு கடவுள் சிந்தனை திடீர்னு வராது. உடனே வந்து ஐசியூல வச்சுட்டாங்க, கேஸ் வச்சுட்டாங்க, ஓகே கிருஷ்ணா வருமா? ஐயோ நான் ஒன்றும் உயிர் எழுதலையே, சொத்து எழுதி வைக்கலையே, ஒன்றும் அது சம்பளி, இதுதான் நம்ம ஞாபகம் வரும். அதனால என்ன சொல்றாங்கன்னா,
நம்ம வந்து ஆன்மீக கல்வி சின்ன வயசுலேருந்து இருக்கணும். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் வயசு ஓட்டினா கூட இனி இருக்க காலத்துல நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நாம ஜபத்தை பண்ணணும். பகவான் நாம சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தம்பி, இது வந்து நீங்க ஹரே ராம ஹரே சொல்ற மந்திரம், எனக்கு வேற மந்திரம் கொடுங்கன்னு கேட்பாங்க சில பேர். மந்திரம் வந்து எதுக்காகனா மனசு சுத்தமாக மந்திரம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து இது யார் வேணாலும் சொல்லலாம். தம்பி ஒன்று சைவமா ஆகுமோ ஆகலையோ அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லாரும் சொல்றான். இந்த மந்திரத்தை வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த வகையான காசு பணமும் தேவையில்லை. எல்லாரும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? யார் வேணாலும் இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம். நம்ம அதனால வந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண 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 நம்மளோட மனசு வந்து சுத்தமாகும். மனசு வந்து சுத்தமாகும். அதனாலதான் வந்து இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்றோம். அதனாலதான் தொடர்ந்து நாம ஜபத்தை நம்ம வந்து பண்ண 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 நம்மளோட மனசு தூய்மையாகும் போது தேன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனை இருக்கும். அப்ப இந்த உடம்பு போது நம்ம பகவான சிந்தனை இருக்கும். இப்ப நீங்க நினைச்சீங்களா, இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு உதாரணம், ஒரு மகாராஜ் ஒரு கிளாஸ் சொன்னாரு. ஹரிகிருஷ்ணா மாதேஜி, ஓகேவா? ஹரிகிருஷ்ணா மாதேஜி, அது கொஞ்சம் அப்படியே அமைதியா பேசுங்க. சரி மாதேஜி. ஓகே, அவர் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம், ஒரு மகாராஜ் ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தாரு. ஒரு வந்து டயர் விற்கிற வியாபாரி, ஒரு டயர், அவர் பிசினஸ் டயர் விற்கிறது. அவர் வந்து ஐசியூல அட்மிட் ஆயிட்டாரு. அவர் வந்து கொஞ்ச நாள் இறக்க போறாரு. அப்ப அந்த டயர் விற்கிற வியாபாரி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ஐசியூல உயிர் போக போகுது, இன்னும் 2 3 நாள் அந்த கேஸ் சாக போறாரு. அப்புறம் அவங்க மனைவி, அவங்க பையன் வந்து வராரு. அப்பா உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும்? பையனை கூப்பிடாரு. பையனை கூட பேசுறாரு. அப்ப உயிர் போகும்போது அப்ப வந்து அவர் மகன் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, அப்ப இன்னும் ஆசை, கடைசி ஆசை இன்னும் கேட்க போறாரு போல, இன்னும் இது வாங்கி கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு இல்லை, கடவுளை நாம சொல்ல போறாரு. அந்த டைம்ல வந்து கேட்கிறாரு, இப்ப டயர் மார்க்கெட்ல இப்ப என்ன விலை ஓடுது, பிசினஸ் எப்படி ஓடுது, அது கேட்கிறாரு. அப்ப அந்த இறக்கும் போகும்போது அது என்ன நடக்கும்? இப்ப இறக்க போகும்போது டயர் தான் ஞாபகம் இருக்கு. அடுத்து என்ன பிறப்பாரு? டாக்டர் சொல்லுங்க, நீங்க டயரா பார்க்க முடியாது. என்ன ஒரு ஜீவராசி என்ன பிறப்பாரு? கித்த மரமா? அதாவது அந்த டயர் கடையில ஒரு பாசியாவோ பூனையாவோ எலியாவோ இல்ல டயர் சம்பந்தப்பட்ட அதுங்க அந்த இடத்துல சுத்துற மாதிரி இந்த மாதிரி தான் பிறக்க முடியும் நம்ம. அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இது மாதிரி நம்ம என்ன சிந்தனை ரொம்ப வந்து கிளியரா இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, எப்பவுமே நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்தா நம்ம வந்து அந்த மாதிரி காட்டுவோம். நம்ம இப்போ ஜபம் பண்றதுதான் தெரியாது. இப்போ இந்த மாதிரி இதான் ஜப மாலை. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா 108 மாலைகள். இது யார் வேணாலும் சொல்லலாம். சைவமா தான் இருக்கணும். ஒன்றும் கழிச்சு முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல் சொல்லணும். முதல் ஞாபக ஜபம் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். அடிக்க வந்து பாத்தீங்கன்னா ஹரே காட்டு ஒன்று இருக்கு. அந்த காட்டு நீங்க பார்த்து சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ஜஸ்ட் இந்த பாத்தீங்கன்னா 108 மாலைகள் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை. இது அன்னாடிக்கு சொல்லும் போது இது மனசு, நம்மளோட மனசு தூய்மையாகும். ஜபம் பண்றது வெறும் வந்து இந்துக்கள் மட்டும் தான் இருக்குன்னு இல்ல, கிறிஸ்தவர்களும் இருக்கு. பிதா பரிசுத்த ஆவியின் பேரால சொல்லிட்டு கர்த்தர் நாம சொல்லுவாங்க. மலாக்காரங்களே சொல்லுவாங்க. என்ன தஸ்பீரா? தஸ்பீர் பாருங்க, காடி எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க அப்படி. அப்ப எல்லா இதுலயும் நம்ம மந்திரம் சொல்றது இருக்கு. அப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லலாம். அன்னாடிக்கும் நம்ம போன் 2 மணி நேரம் பாய்க்கிறோம், 3 மணி நேரம் பாய்க்கிறோம். உண்மையா இல்லையா? நிறைய போகுது. கேப் கிடைச்சா, கம்பெனில கேப் கிடைச்சா போனு, வெளியில கேப் கிடைச்சா போனு, ஜேபிஜில கவுண்டர்ல நிற்கும் போது கேப் கிடைச்சா போனு, எல்லாரும் போன் பாய்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பிடிக்கும் ஒரு மாலை பண்றதுக்கு. தொடர்ந்து நம்ம எத்தனை மணி வேணாலும் பண்ணலாம். அப்ப அன்னாடிக்கும் பண்ண மனசு சுத்தமாகும். அதனால வந்து இது நம்ம விற்கிறோம். முடிஞ்சா நீங்க யாருக்கிட்ட இல்லையோ வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 ringgit தான். ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்ன, முடிவு வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்த தாமோதர புகழ்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கிருஷ்ணர். அவர் வந்து அவங்க அம்மா வந்து யசோதா கட்டி போடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா அம்மா கட்டி போறாங்கல்ல, எப்படி வந்து யசோதா வந்து அவங்க கிருஷ்ணரை கட்டி போறாங்களோ, கடவுளை கட்டி போறாங்களோ, அந்த மாதிரி நம்ம மனசுல பகவானை கட்டி போடணும். பகவான் உள்ள கொண்டு வரணும். பகவான் உள்ள கொண்டு வரணும்னா நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபம் மாதிரி வெளிச்சமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அது சுத்தமா இருக்கணும்னா நம்ம சாஸ்திர நாலேஜ் ரொம்ப முக்கியம். அது முக்கியமா வந்து என்னன்னா நாம ஜபம் பண்ணணும். இதுக்குதான் நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் கொடுத்தது. அதனால தொடர்ந்து நாம ஜபம் பண்ணுங்க. மனசு ஸ்லோலி தூய்மையாகும். ஓகே. என்னோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாதாஜி பாருங்க கூலி மிஸ் ஸ்கூல்ல வந்துருக்காங்க. கூலி மிஸ் ஸ்கூலுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டர் வச்சிருக்கோம். இங்க கேரளாமால நம்ம சென்டர் வச்சிருக்கோம். கேரளாமா ஸ்கூல்ல சேர அம்மன் கோயிலுக்குள்ள அதுக்கு முன்னுக்கு படாசு கடிக்காம அது பின்னாடி இருக்கு.
டைம் வந்து வந்துக்க நம்ம டெம்பிள் எடுத்துக்கங்க. என்ன வருஷம் கேலண்டர் இருக்கு, அடுத்த வருஷம் கேலண்டர் இருக்கு, ஜஸ்ட் 10 ringgit தான். யாருக்கு இல்லையோ வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? வாய்ப்பு கொடுத்ததுக்கு பொறுமையாக கேட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த ப்ரோக்ராம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கேள்விகள் இருக்கா? சந்தேகம் யாராச்சும் கேள்வி இருக்கா? அக்கா, சிஸ்டர், இது கேள்வி சந்தேகம் இருக்கா? புதுசாக வந்துருக்கீங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு பாட்டிமா உங்களுக்கு நீ என்ன சொல்லலே புரியல தம்பி எனக்கு. புரிஞ்சா? இது புரிஞ்சா? நான் கொஞ்சம் புரிஞ்சா? மந்திரம் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க? வயசான காலத்துல நான் மந்திரம் சொல்லணும். சொல்றீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த நாம ஜபத்தவ நீங்க வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுல அன்னாடிக்கு சொல்லுங்க. அடுத்த காலத்துல நம்ம பகவான் நாம தான் பிடிக்கணும். டிவி கண்ட்ரோல் பிடிக்கூடாது. வீட்டுல இருக்கா? அப்ப அன்னாடிக்கு சொல்லுங்க. ஓகேவா? மாதாஜி, பாட்டி, சிஸ்டர், உங்களுக்கு கேளுங்க. கொஸ்டின்ஸ் சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. இல்லை. ஓகே. ஆமா மாதாஜி, நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு பாருங்க, இவங்க நீங்க பிடிச்சி பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். வெரி குட். ஓகே, அண்ணாடி நாம சொல்லுங்க. ஓகே, கேலண்டர் வைங்க. ஓகே, ஒரு 3 வாட்டி நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். என்னோட சார் சரஸ்வதி மாதாஜி, ஒன் செகண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. தொடர்ந்து நம்ம அடுத்த செய்வோம் நம்ம. ஓகே, அதாவது நம்ம பண்ற மந்திரம். ஓகேவா? பகவான் வந்து இன்னைக்கு சரஸ்வதி மாதா வீட்டுக்கு அப்படியே இறங்கி வரணும். உடனே வந்துட்டாரு, அவர் இங்க அதரணும். 1 2 3 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ ராதா தாமோதர கி ஜெய். ஓகே, கொஞ்ச நேரம் ஒரு அப்ரூவ் கொஞ்சம் கீர்த்தம் பண்றாங்க. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் மகாராஜ் கி ஜெய்.